ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். எனக்கு ஆஸ்ட்ராலஜியில் இருக்கிற ஒரு விஷயம் பிடிக்கல. என்னென்னா, 1,00,000 ரூபா கொடுங்க, 2,00,000 ரூபா கொடுங்க, ஒரு யாகம் பண்ணுறேன், நீங்கள் வந்து பணக்காரன் ஆயிடலாம், உங்கள் கடன் தீரும், உங்கள் வீட்டில் ஆவிகள் நடமாட்டம் இருக்குது, உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை, இதெல்லாம் போய் கணபதி ஹோமம் பண்ணலாம், லக்ஷ்மி ஹோமம் பண்ணலாம், இதெல்லாம் உண்மை. பட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு யாகம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாத ஒரு விஷயம். அப்போது பரிகாரம்ங்கிற பேரில் நிறைய பணம் பிடுங்குற ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி யாராவது தென்பட்டால் தயவு செஞ்சு போய் விழுந்துடாதீங்க. ஜோதிடம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுது. இப்போ நானுமே பரிகாரங்கள் சொல்கிறது உண்டு. ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸாக இருக்கும். காகத்துக்கு சாப்பாடு வைங்க, திருநாய்க்கு சாப்பாடு வைங்க, திருநங்கைகளுக்கு உதவுங்க, ஊனமுற்றோருக்கு ஏதாவது யாசகம் கேட்குறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். குறிப்பிட்ட கோயில்களுக்கு நானுமே சொல்கிறது உண்டு. குலதெய்வ வழிபாடு சொல்கிறது உண்டு. இதெல்லாம் பண்ணலாம். பட் நான் 1,00,000 2,00,000 ஸ்பெண்ட் பண்ணுறேன், யாகம் வளர்க்குறேன், நரபலி வரைக்கும்லாம் போயிருக்கு. நார்த் இந்தியாவில் இப்போ ஒரு நியூஸ், அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் போய் இந்த மாதிரி உள்ளவங்கள மக்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண பழகணும். ஒரு ஜோதிடரை பார்த்தா மொத்தமாக ஒரு 4 ஜாதகம் 5 ஜாதகம் பார்க்கக்கூடாது. முதல்ல ஒரு ஜாதகம் கொடுத்து பாருங்கள். அவரால் அதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். நீங்களே போய் எல்லாத்தையும் ஒப்பிக்காமல் கொஞ்சம் அவரை பேச விடுங்க. நம்ம அப்போ ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக. 90% ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.